அனந்த் அம்பானி செய்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செயல். ஒரு 5 வருஷமா ஒரு பையன் வந்து உடம்பு எரியுது அப்படின்ட்டு தண்ணிக்குள்ளேயே இருந்திருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு இப்ப அனந்த் அம்பானி அவர்கள் வந்து ஒரு உதவி செஞ்சிருக்காங்க. அந்த உதவி தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, அதாவது வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துல முர்ஷிதாபாத் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குங்க. அங்க 16 வயசு பையன் இக்பால் அப்படிங்கிற ஒரு பையன். ஸோ அவனுக்கு வந்து உடம்பு எரிச்சல் என்பது ரொம்ப அதிகமா இருந்திருக்குங்க. ஸோ ரீசென்ட் இயர்ஸ் தான். ஸோ அதனால ஒரு 5 இயர்ஸ் சம்திங் அவன் வந்து உடல் எரிச்சல் அதிகமா இருக்கிற சமயத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல போயிட்டு கழுத்தளவு அப்படியே அந்த பையன் வந்து முங்கி இருப்பான். சோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது அந்த உடல் எரிச்சல் இதனால குறையும் அப்படின்றதுக்காக அந்த அந்த மாதிரி அவன் போய் அதுல போய் முங்கி இருப்பான். அந்த மாதிரி முங்கி இருக்கும்போது அவன் கடுமையான உடல் உபாதைகளை வேற ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணியில வந்து இருக்கும்போது அவனுக்கு வந்து அதிகமா சளி பிடிச்சிருக்கு, பயங்கரமான இருமல். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அவன் வந்து அந்த குளத்தை விட்டு வெளியே வந்த பிறகு திருப்பியும் உடம்பெரிச்சல் என்பது அதிகமாகுது. ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. ஆனா முறையான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கல. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலான்னு பார்த்தோம்னா வீட்டுல ஏழ்மையான ஒரு நிலை. ஸோ எப்படி பார்க்க முடியும் ஏழையா இருக்கும்போது. ஸோ அதனால அவன் தொடர்ந்து அதே மாதிரி குளத்துல இருக்கிறது, வெளியே வந்தா உடம்பு எரியறது, இந்த மாதிரியே ஒரு 5 இயர்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் கொடூரமா சொல்றேன் பாருங்க. அந்த பையன் குளத்துல இருக்கும்போது அவங்களுடைய அம்மா அப்பா ஸ்நாக்ஸ் எல்லாம் போடுறாங்க அவன் சாப்பிடுறது. ஸோ அவன் உடம்பு ஆல்ரெடி வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த குளத்திலேயே இருக்கிறதுல அந்த தோல் சம்பந்தப்பட்டக்கூடிய பிரச்சனைகள், பூஞ்சை சம்திங் அந்த தோல்ல பூஞ்சை பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அபாயமாக மாறும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பையன் சம்பந்தப்பட்டிருக்கூடிய வீடியோஸ் பயங்கரமா வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் அனந்த் அம்பானி அவர்கள் வந்து இந்த பையன் சம்பந்தப்பட்டிருக்கூடிய வீடியோவை பார்த்துருப்பாரு வேணுமா. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பையனுக்கு ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனந்த் அம்பானி அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ அதன்படி அந்த பையனை இப்போ அந்த ஸ்பெஷலான அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாவே ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு செயல். ஸோ சோசியல் மீடியாவின் மூலமாக இது போன்ற விஷயங்கள் பயங்கரமா வைரல் ஆகி அவங்களுக்கு வந்து அதாவது இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறது உண்மையாவே சந்தோஷத்தை தருது. ஸோ அந்த பையன் எந்த அளவுக்கு 5 இயர்ஸா அவன் வந்து உடல் எரிச்சலை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பான். அதெல்லாம் கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சிலர் வேற அவனை பார்த்து கேலி பண்ணியிருக்காங்க. ஸோ அவனே தன்னைத்தானே நம்மளுக்கு ஏதோ அமானுஷமாக ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, நம்மளுக்கு ஆவி பிடிச்சிருக்கு அப்படின்ற வேற அவன் வேற நினைச்சிருக்கான். ஸோ அதனால போயிட்டு தண்ணியில வந்து முங்கி கிடந்திருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எனவே அனந்த் அம்பானி அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.